நண்பர்கள் அனைவருக்கும் எம்எஸ்எஸ் அஸ்ட்ரோ அகாடமியின் பாண்டிக் கொடுமுடிநாதரிடம் ஆஸ்ட்ரோ சதீஷ்குமாரின் பணிமான வணக்கங்கள். வேத மந்திரங்களால் பயன் என்ன? வேதம் சமஸ்கிருதத்தில் இருக்குது, அதனால் என்ன பயன் ஏற்பட போகுது? தமிழ்லேயே எல்லாம் பண்ணிக்கலாம். தமிழ் மொழி இனிய மொழி, அதை விட ஒரு தொன்மையான மொழி, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மந்திரங்களால் பயன் என்ன அப்படின்னா, அது முட்டாள்தனமாக பேசுறது, தெரியாமல் பேசுறது. சமஸ்கிருதம் இந்த மொழி பிரச்சனையை விடுங்க. வேதம் என்பது இறைவன் தன்னுடைய 5 முகங்களால் இந்த உலகத்திற்கு அருளினான். ஏன் அருளினான்? உலக உயிர்களை பூமிக்கு அனுப்பும் பொழுது அவனுடைய படைப்பினுடைய ரகசியத்தை அதுக்குள் வைத்து அனுப்பினான். எதுக்கு அனுப்பினா? நாம நல்லா வாழ்வதற்காக. வேதம் என்பது ஓசை வடிவம். அந்த ஓசை சப்தம் இந்த உலகமே அணுக்களால் ஆனது. ஒரு அணு சரியாக இயங்கும் பொழுது அந்த சூழ்நிலை, அங்கே இருக்கிற வைப்ரேஷன், அங்கே இருக்கிற நிலைகள் எல்லாமே சரியாக இருக்கும். அந்த அணு மாற்றி செஞ்சதுன்னா நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்துடும். இப்போ அந்த அணுக்களை சரியான தன்மையில், ஒரு உயர்ந்த நிலையில் அந்த அணுவினுடைய ஓசையை வேதமாக இறைவன் அருளினான். அதனால சுவாமியினுடைய மூச்சு காற்று என்று சொல்லப்படுகின்றது. மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் மந்திரங்களால் பிரச்சனைகளை குறைத்து கொள்ள முடியும். அப்போ விதி வேலை செய்யாது அப்படின்னா, விதி பயன் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும். இப்போது நம்ம குழந்தை வெளிநாடு போகுது, தாய் என்னவா அதுக்கு உண்டான திங்ஸ் பூரா எடுத்து சாப்பிட்றா, இதுக்குடா, இது மாத்திரை, இது எல்லாத்தையும் எடுத்து நமக்கு அந்த குழந்தை கொடுத்துட்றாள்ல. ஒரு பிறவியில் வருகின்ற தாயை தன்னை செய்கின்ற போது பல பிறவிகளாக தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் நமக்கு ஒன்றும் கொடுக்காம பூமிக்கு அனுப்புவானா? அப்போ நம்ம என்னதான் நம்ம கர்மா இருந்தாலும் அது கர்மா தனி. அதில் அவன் சம்பந்தப்படுறதே இல்லை. இறைவன் கர்மாக்குள் அவன் வருவதே இல்லை. அது தனி. இருந்தாலும் தான் குழந்தை கஷ்டப்படக்கூடாதுன்னு தாய்க்கு கருணை இருக்குமல்ல, அந்த கருணையினால்தான் அந்த வேத மந்திரங்கள் நமக்கு கொடுத்தான். சரி, இந்த மந்திரங்களை யார் செய்யணும்? ஐயர் தான் செய்யணுமா, பிராமணன் தான் செய்யணுமா? ஆமாங்க. ஏன் பிராமணன் செய்யணும்னு சொல்கிறோம்னா, சில உணவு கட்டுப்பாடுகளை, ஒழுக்க நெறிமுறைகளை கடைபிடிக்கணும். வேதங்கிறது சும்மா படித்து சொல்கிறதில்ல, குருவோடு போய் ஆச்சாரியனோட தங்கியிருந்து அந்த ஓசை பிறழாமல் சொல்வது. அதை பிராமணர்கள் அங்கேயே தங்கி, பாடசாலையில் தங்கி, உணவு கட்டுப்பாடு, உப்பு இல்லாத சாப்பாடு, இதையெல்லாம் கடைபிடித்து அந்த ஒழுக்க நெறிகளுக்குள் வந்து தான் அதை சொல்லணும். அப்படி சொல்கின்றவர்கள் தான் பிராமணர்கள். அதனால தான் அவங்க வேத விற்பனர்கள், வேதத்தை ஓதக்கூடியவர்கள் என்று சொல்கிறோம். இப்போ அவங்க அந்த வேத மந்திரங்களை நமக்கு கொடுக்கும் பொழுது விதி தடுத்துப்படுமா? விதி பிரகாரம் அது நமக்கு நடக்கும். இப்போ நமக்கு அதை தாங்குகிற சக்தி, ஆற்றல் வேணுமல்ல, அந்த ஆற்றலை கொடுத்து நம்மை விழாமல் தாங்கி பிடிக்கின்றது தான் வேத ஓசை. அப்போ வேதத்தை போற்றி வணங்குவோம், வேத மோதுவர்களை போற்றி வணங்குவோம்.